ஒரு புஸ்தகம் நான் படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் போட்டிருந்தான். மைக்கேல் கிரிகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 18 முதல் 20 நிமிடம் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடணும்னு. நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம்பா. 20 நிமிஷம் சாப்பிடணும். எங்களால் 12 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல. நம்மளை எத்தனை பேரால 20 நிமிஷம் ஒரு உணவை எடுக்க முடியும்னு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பழகிட்டோம் வேகமாக. நம்ம என்னன்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் சவைக்கும் போதே நம்ம எண்ணம் வேற எங்கேயோ போயிருக்கு. அந்த எண்ணம் வேற போன உடனே டபக்குன்னு நம்ம முடிஞ்சிருக்கு, வாய் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படியே பழகிடும். அவன் என்ன சொல்றான்னா, நீ நொறுங்கி நல்ல வாயால நொறுக்கி உமிழ்நீரை கலந்து ரசித்து அதை ஒரு தவப்பயிற்சி மாதிரி சாப்பிட சொல்றான். அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி கூறலாம். நம்ம வீட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம சமையல்காரரோ நமக்காக சொல்லலாம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே சாப்பிடலாம். அந்த தானியங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அரிசி நம்ம தட்டுக்குள்ள வரதுக்குள்ள எத்தனை பாதை வழியா வந்திருக்கு, அந்த தானியம் வரதுக்குள்ள எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதுக்காக கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கூட இருக்கிற நுண்ணுயிர்கள் வேலை செஞ்சிருக்கு, மண்புழு வேலை செஞ்சிருக்கு, உழவன் வேலை செய்திருக்கிறான், வணிகர் வேலை செய்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு சிப்பந்தி வேலை செய்திருக்கிறார், நம்முடைய அம்மா வேலை செஞ்சிருக்காங்க, கணவர் வேலை எல்லாருடைய பணியும் வந்து அந்த சோத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றி சொன்னா என்ன சொல்றோம்? இறைவனுக்கு நன்றி சொல்றோம். அதோட சேர்ந்து இது அத்தனை பேருக்கும் அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவைத்து நேரம் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும் போதே ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சில பேர்லாம் காதில் இதை மாட்டிக்கிட்டே இயர் ட்ரம் போட்டுட்டே சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அவங்க பரபரன்னு இருக்காங்களாம். அப்படி பரபரன்னு வேகமான வாழ்க்கை இருந்தால் வேகமான நோய் வந்து வேகமாக போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. சவைத்து ருசித்து அந்த சாப்பிடக்கூடிய உணவை ஒவ்வொரு கணமும் ருசித்து சவைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வைத்து